ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது வந்து நம்ம லாஸ்ட்டு இதில் படித்தோம் இல்லையா? நான் ஒரு இடத்துல படிச்சிடுறேன். படிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம இந்த கிளாஸுக்கு போகலாம். இது இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஒரு இடம் படிச்சிடுறேன். 1.1 திருராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகா பாண்டவ சைவ கிமகுர்வத சஞ்சயா. 2.13 தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர முஹ்யதி. 2.14 மாத்ரா ஸ்பஷ்டாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகம அபாயினோ நித்யாஸ் தாம் ஸ்ரிக்ஷஸ்வ பாரத. 2.17 அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அப்யஸ்யாஷ ந கஷ்யத் கர்தும் அர்ஹதி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.7 2.8 11 12 14 பார்க்குறோம். இன்றைக்கி 5 கிலோ பார்க்குறோம். இப்போ நான் இதை வந்து ஷேர் பண்ணலாம், எடுத்துட்றேன். இதை 2.7 2.8 2.7 ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, மகாராஜ் எடுத்துட்டீங்களா? 2.8 எடுத்துட்டீங்களா? 2.7 ஓகே. இப்போ நான் படிக்க என்ன பண்ணால் ஒரே ஒரு லைன் ரிப்பீட் பண்ணணும் 4 times. ஓகே, லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் எல்லோரும் ஒரு தடவை படிக்கலாம். மாதாஜி ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறேன். கார்பண்யதோஷோபகதஸ்வபாவா ரெண்டு நாலு படிங்க. ஸ்வபாவா. ஓகே, ஸ்வபாவம் சொல்கிறோம் இல்லையா? ஸ்வபாவம் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே ஓகே, சுதா மாதாஜி படிங்க. அடுத்தது சுதா மாதாஜி, நீங்கள் மியூட்டில் இல்லை. போதும் மாதாஜி, 4 போதும். பிரிட்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதா. சுதா மாதாஜி படிங்க. சேதா படிங்க. பிரச்சாமிதாவாம் தர்ம சமுடாதே சேதா பிரச்சாமிதாவாம். தாவாம் இல்ல மாதாஜி, ஒரே நிமிஷம் கவனிங்க. நீங்க ஒரே நிமிஷம் கவனிங்க. பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதா படிங்க. பிரச்சாமிதாவாம் தர்ம சமுடா சேதா த்வாம் பிரச்சாமிதாவாம் த்வாம் பிரச்சாமிதாம் த்வாம் கரெக்ட். பிரச்சாமித்வாம் தர்ம சமுடா சேதா. ஓகே, थैंक यू மாதாஜி. थैंक यू. த்வாம் சர்ம சமுட சேதா. ஓகே, மூணாவது லைன் படிக்கலாம். ஹரிகிருஷ்ண ப்ரோ படிக்கிறீங்களா? மூணாவது லைன் படிக்கிறீங்களா? மியூட்டில் இருக்கீங்க, மியூட் எடுத்துக்கோங்க. பிரபு, மியூட்டில் இருக்கீங்க. யஸ்ரேயசானிஷிதம் ப்ரூஹிதன்மே. மியூட் எடுக்க முடியுதா அவங்களால? அந்த மியூட்டுன்னு ஒரு சிவப்பு கலர் இருக்கும் பாருங்க, பட்டனு மைக்கில் இருக்கும் பாருங்க, அதை எடுக்கணும். நீங்கள் எடுக்க முடியல, எடுத்துட்டீங்க. படிங்க. யஸ்ரேயசானிஷிதம் ப்ரூஹிதன்மே. புருஹிதன்மே படிங்க. நிஷ்டிதம் ப்ரூஹிதன்மே. யஸ்ரேயயிஷ்யா நிஷ்டிதம் ப்ரூஹிதன்மே. யஸ்ரேயயிஷ்யா நிஷ்டிதம் ப்ரூஹிதன்மே. थैंक यू प्रभु. हरे कृष्ण. எல்லர்ஷி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. லாஸ்ட் லைன் படிக்கலாம்.
शिष्यस्ते अहं साधिमां त्वां प्रपन्नम् शिष्यस्तेहं शादिमां त्वां प्रपन्नम् हाँ शिष्यस्तेहं शादिमां तवां प्रपन्नम् हाँ शिष्यस्तेहं शादिमां त्वां प्रपन्नम् ओके थैंक यू माताजी हरे कृष्णा वेरी नाइस ஓகே இப்போ நான் ஒன்று படிக்கிறேன் சிங்கிள் இருக்கா மாதாஜி படிச்சு தேங்க்யூ மாதாஜி இப்போ நான் ஒன்று ஃபுல்லாக படிக்கிறேன் நல்லா கேளுங்க கார்பண்ய தோஷோபகதஸ்வபா ரெண்டு டியூன் படிக்கலாம் ஓகே இது படிக்கலாம் இல்லை இப்படி கார்பண்ய தோஷோபகதஸ்வபாவா பிருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதா யசேயசாநிசிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்லோகம். இது வந்து நம்ம ஏன் லாஸ்ட் டைம் பார்க்கலைன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்லோகம். ஓகே, அதனால தான் இது நம்ம ஈஸியான ஸ்லோகம் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இது 2.7. இதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம 2.13 பார்த்தோம். ஏன்னா 2.13 கொஞ்சம் படிக்கிறது ஈஸி. ஓகே, அதனால தான் ஸ்கிப் பண்ணோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறது. இது வந்து வேறு படிக்கிறேன், திருப்பி என்னோட படிக்கிறேன். कार्पण्यदोषोपगतस्वभावा भृक्षामि त्वां धर्मसम्मूढसेधा यश्रेयशानिशितं ब्रूहि धन्मे शिष्यस्तेहं साधिमां त्वां प्रपन्नम्. என்ன சொல்கிறார் அர்ஜுனர்? இப்போ அர்ஜுனருக்கு வந்து சண்டை போடுறதா வேணாமான்னு தெரியல. அவருடைய ஒரிஜினல் நேச்சர் போயிடுச்சு. ஓகே, சண்டை வேணான்னு நினைக்கிறார் அவர். அதனால் நமக்கு லாஸ் தான் அப்படின்றார். ஓகே, இந்த கண்டிஷனில் எனக்கு எது பெஸ்ட்டு ஸ்ரேயான்னு பாருங்கள். ஸ்ரேயா பிரேயாஸ் ரெண்டு இருக்குது. ஸ்ரேயானா லாங் டேர்ம் குட்டு, குழந்தைங்க விளையாண்டு தான் சொல்லுவாங்க, அது பிரேயாஸ். ஸ்ரேயா அப்படின்னா லாங் டைம் படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் இல்லையா, அது ஸ்ரேயாஸ். ஓகே, அப்போ அவர் கேட்குறார் சிஷ்யேசம் சாதிமாம் துவாம் பிரபண்டம். நான் உங்கள் சிஷ்யன் ஆகிட்டேன். எஸ்ரேயா சானிஸ்தம் புரிதன்மே, எனக்கு எது நல்லது சொல்லு, லாங் டைம் எது நல்லது சொல்லு, சண்டை போடுறதா வேணாமா அது சொல்லு, நான் உன்னுடைய சிஷ்யன், உனக்கு சரணடைந்த ஆத்மா, எனக்கு தயவுசெய்து கூறுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம். இதில் தான் பகவத்கீதை ஸ்டார்ட் ஆகுது. இதுவரையும் அர்ஜுனர் பேசினார், இனி கிருஷ்ணர் பேசுவார். ஓகே, இதுதான் பகவத்கீதை. ஓகே, இப்போ எல்லாம் ஒரு லைன் வந்துடலாம். ஓகே, பிருந்தாமராஜி படிங்க, நீங்கள் ஃபுல் ஸ்லோகம் படிச்சிடலாம் இனிமேல். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுபாவா பிரச்சாமி த்வம் தர்ம சமூடசேதா யஸ்தரேய யஸ்யான் லிஸ்தம் ப்ரோஷி தன் மே ஸ்யாஸ்தே ஹம் சாதி மமம் மம் த்வம் பிரபன்னம்னா சரணாகதி, சரணாகதி அடையுது. பிரபன்னம். ஓகே, பிரபன்னம். ஓகே, சிஷ்யஸ்தே அஹம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் லைன் சொல்றாரு. நான் ஒரு சிஷ்யனா மாறிடுறேன், சரணடைஞ்ச சொல்லி சொல்றாரு. ஓகே, பிரபன்னம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வேறு யாரும் படிக்கிறீங்களா சொல்லுங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? நீங்கள் ஷேர் பண்ண ஸ்க்ரீனை. உங்கள்கிட்ட புக் இருக்கா? படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. கார்பண்யதோஷோ பகதஸ்வபாவ பிரச்சாமி தாம் தர்ம சம்மூடசேதா யஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சியஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். வெரி நைஸ், நல்லா படிச்சீங்க. நம்ம கொஞ்சம் அந்த வார்த்தைகள் வராட்டாலும் பரவாயில்ல. நம்ம என்ன நோக்கம் பார்த்தீங்கன்னா, இதை சொல்லும்போது நமக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசுகிற அந்த சம்வாதங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, அதே சமயம் நமக்கு அந்த பொருள் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, இதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ். ஓகே, தேங்க்யூ மேடம். வேறு யாரும் படிக்கணும் விரும்புறீங்களா சொல்லுங்கள். ஜெயஸ்ரீ மாதாஜி, ஆர்வம் பிரபு. சரி, லைனில் வந்துடலாம். எல்எஸ்சி மாதாஜி, அது சுதா மாதாஜி. எல்எஸ்சி மாதாஜி படிங்க. कार्पण्य दोषो भगत स्वाभावः पृच्छामि त्वं धर्मसम्मूढसेदाः
यत्रेह ஷானிஸ்தம் பிரிஹி தன்மே சிஷ்ய ஸ்தேகம் ஷாதிமாம் தவாம் பிரபன்னம். பிரபு அந்த பழைய பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் லைன் ஸ்வபாவ அந்த 2 புள்ளி சவுண்ட் வந்திருக்கு. அதே 2வது லைன்லயே மூட செய்தாக அந்த 2 புள்ளி வந்திருக்கு பிரபு. சவுண்ட் வருது பழைய புக்ல. ஸ்வபாவம் பழைய. ஓகே. கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவக அப்படி வருது. ஆமா ஸ்வபாவம் கரெக்ட் தான். ஸ்வபாவக அப்படிதான் அதுல வந்து ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஆமா. थैंक यू. சாமி த்வம் தர்மசம் மூட சேதாக யத்ரேக ஷானிஸ்தம் பிரிஹி தன்மே சிஷ்ய ஸ்தேகம் ஷாதிமாம் த்வம் பிரபன்னம். ஓகே. थैंक यू. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. அர்த்தம் படிக்கிறீங்களா? படிச்சிருங்க அர்த்தம். எல்லேஷ் மாதாஜி. அர்த்தம் படிக்கிறேன் பிரபு. படிங்க. இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்தவனாயிருக்கிறேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று தெளிவாக்கும்படி உம்மை கேட்டுக் கொள்கிறேன். உம்மிடம் புகலிடம் கொண்ட சீடன் யான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. இந்த மாதிரி விண்ணப்பிக்கிறார். நம்மளுக்கு இப்படிதான் டெய்லி போகுது. குருசக்தர் மாதிரி தான் போகுது கலியுகத்தில் டெய்லியே. கரெக்டா? அதனால நமக்கு இந்த பகவத்கீதை வந்து அன்னாட வாழ்க்கைக்கு இது பொருந்தும். ஓகே. இது ஏதோ நினைச்சுக்க வேணாம். நம்ம சுதா மராஜி படிங்க. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. कार्पण्य दोष पहत स्वभाव प्रच्छामिता स्वाम धर्म समूढ़ा सेदा यच्छ्रेय निश्चितम प्रसूहि तन्मे शिष्य देहं शादिमां त्वां பிரபன்னம். ஓகே. பிரபன்னம். தேங்க்யூ. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெக்கார்டு அனுப்புகிறேன். ரெக்கார்டு அனுப்பிச்சு திருப்பி உங்களுக்கு இந்த ஸ்லோகம் கேளுங்க. இந்த ஸ்லோகம் கஷ்டம். இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் கஷ்டம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் தான் பார்க்க முடியும். 5 ஸ்லோகம் பார்க்கலாம்னு நினச்சேன். பரவாயில்ல, மெதுவாக பண்ணாலும் பரவாயில்ல. இந்த ஸ்லோகம் ரெக்கார்டு அனுப்புகிறேன். இது கொஞ்சம் படிக்கணும். இந்த முக்கியமான ஸ்லோகம் 2.7 ஹரிகிருஷ்ணா படிக்க பிரபு. कार्पण्यदोषो बहद स्वभावः पृष्ठामि त्वां धर्म सम्मूढषेदः यत्रेयस्त्वां निश्चितं विपरीधन्मे शिष्यस्तेऽहं वासि मां विद्वां प्रबन्नम्. ஓகே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. வேறு யாரும்? ஜெயஸ்ரீ மராஜி படிக்க போறீங்களா? யாரும்? நிருட மாதாஜி, ஆறுமுகம் பிரபு. இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம். அதனால தான் நான் வேறு யாரும் படிக்கலாம் சொல்லுங்கள். வித்யா மாதாஜி. ஷேர் பண்ணுமா? இருக்கா? புக் இருக்கா உங்ககிட்ட? படிங்க. தர்ப்பண்ய தோஷபஹாத ஸ்வபாஹ பிரச்சாமி தம் தர்ம சாமுரச்சேத யக்ஷேராய ஸ்யன் நிஷ்சிதம் ருஹி தன்மே ஸ்யஸ்தேஹம் சதி மம் தவம் பிரபன்னம். கரெக்ட். தேங்க் யூ மேடம். ஆரம்பம் பிரபு. படிங்க பிரபு. कार्पण्य दोषाभाद स्वभाव परुच्छमित्वां धर्म सम्मूढ़ सेदा यच्छ्रेयस्यान्निश्चितं पौर्हि तन्मे शिष्यास्ते अहं शादि मां दिवां प्रपन्नम. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரதிபா மாதாஜி நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க. நம்ம 2.7 படிச்சுட்டு இருக்கோம். பிரதீபா. ஓகே மேடம். ஓகே. நீங்கள் பேசுறது கேட்கல, விட்டு விட்டு கேட்குது. நீங்கள் சிக்னல் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே சரி. ஓகே மாதி. சொல்லுங்கள் மாதாஜி. சரி சரியாக கேட்கல. சரி பரவாயில்ல, நீங்கள் மியூட் போட்டு கேட்டே இருங்க. இப்போ 2.7 படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒரே வட்டம் நான் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. कार्पण्यदोषो भगतस्वभावा वृक्षामि त्वां धर्मसम्मूढसेता यश्रेयसा निशितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं साधि मां त्वां प्रपन्नम्. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். இது வந்து ஒரு சிஷ்யன் வந்து குரு அக்செப்ட் பண்ணக்கூடியது. அதுவரையும் கிருஷ்ணரும் அர்ஜுனும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. சொல்லுங்கள் மாதாஜி.
சொல்லுங்க மாதாஜி, கேட்குது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. கேட்குது மேடம், இப்போ கேட்குது சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு சிக்னல் கம்மின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஒரு வெளியில் போயிட்டா உள்ள வாங்க. 2.7 பகவத்கீதை 2.7 தெரியுதுங்களா? படிங்க, படிக்க முடியுமா உங்களால? ஸ்வபாவா ரச்சாமி யஸ்ரேயஸ்ய நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே ஓகே, தேங்க்யூ மகாராஜ். வீட்டில் படுங்க. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். அதனால் இது வந்து ஒரு சிஷ்யர் வந்து குருவை ஏற்றுக்கிறார். அதுவரை ஃப்ரெண்டாக இருந்தாங்க கிருஷ்ணன் அர்ஜுனரும். இப்போ அர்ஜுனர் சொல்லிட்டார், நான் வந்து உன்னை குருவாக ஏற்றுக்கிறேன், எனக்கு குழப்பமாயிடுச்சுன்னு சொல்கிறார். இந்த மாதிரி நமக்கு எப்பப்போ குழப்பம் வருதோ அப்போல்லாம் பகவத்கீதை வேணும், ஒரு ஆன்மீக குரு வேணும். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு எஜுகேஷன் ஆன்மீக கல்வி. ஓகே, இது வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து இஸ்கான். அதுவும் சைத்தன்ய மகாபிரபு தொடங்கி வைத்த இந்த ஆன்மீக கல்வியை வந்து பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்கார், இஸ்கான் மூலமாக சொல்லித்தரார் நமக்கு. அதனால் அந்த பகவத்கீதை வந்து ஒரு முக்கியமான ஒரு நூல், நம்ம படிக்க வேண்டிய ஒரு நூல். ஓகே, நம்ம அடுத்த ஸ்லோகம் போகலாம். 2.8. ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம். இதுவும் கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் தான். இன்றைக்கி வந்து ரெண்டுமே கஷ்டமான ஸ்லோகம். அடுத்த கிளாஸில் 3 ஸ்லோகம் இல்லை 4 ஸ்லோகம் கூட பார்க்கலாம். ஈஸியான ஸ்லோகம் எடுத்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் படிக்கிறேன். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோமுச்சோஷனமிந்திரியானாம் அவாப்ய பூமோஷபத்னமிருத்தம் ராஜ்யம் சுரானாம் அபிசாதிபத்யம். இது ரொம்ப அருமையானது. இது மாதிரி அர்த்தம் பார்த்தலாம். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துக்கமான செய்தி. ஏன்னா என் தாத்தாவே கொல்லணும், என்னுடைய சொந்தக்காரங்களாம் நான் வந்து போரில் கொல்லணும். இந்த மாதிரி என்னுடைய துக்கத்தை வந்து என்னுடைய புலன்கள் எல்லாம் வறட்சியாக்குது. இது இதை வந்து என்னால் விடவே முடியல, இந்த துன்பத்தை என்னால். எனக்கு பெரிய பெரிய அரசாட்சி கொடுத்தாலும் சரி, இந்த உலகத்திலே பெரிய அரசாட்சி கொடுத்தாலும் என்னால் அது முடியாதுன்றார். டெமிகாட்ஸ் அனுபவிக்கக்கூடிய அந்த ஹெவன்லி பிளான் கிடைச்சா கூட என்னால் முடியாதுன்றார். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எத்தனை முஸ்லீம் கிங் வந்தாங்க. நம்ம படிக்கிறோம்ல புக்ஸ்லாம், எவ்வளோ முஸ்லீம் கிங் வந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பாவே சிறையில் போட்டாங்க, பிரதர்ஸ் எல்லாம் கொண்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க அரசாட்சியை கைப்பற்ற நினச்சாங்க. அர்ஜுனுடைய ஹார்ட் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்தனுடைய இதயம் அவ்வளோ மென்மையாக இருக்கும். ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியாது, ராஜ்யம்லாம் எனக்கு வேண்டாம், என்னால் சண்டை போட இந்த மாதிரி துக்கமாக இருக்குது எனக்கு சண்டை போகிறதுனா அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ சாஃப்ட் பர்சன் தான் பக்தர். ஓகே, இன்னொன்று படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாதச்சோஹமுச்சோஷனமிந்திரியானாம் அவாப்ய பூமௌ அசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுரானாம் அபிசாதிபத்யம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு லைனாக படிக்கலாம். படிச்சுட்டு நம்ம ஒரு வட்டம் இது பண்ணலாம். ஓகே, ஓகே. ஆர்வம் பிரபு, நீங்கள் ஒரு லைன் படிக்கிறேன், நீங்கள் திருப்பி படிங்க, 4 டைம்ஸ் படிங்க. ஓகே, ஹரி கிருஷ்ணன். நஹி பிரபஷ்யாமி மபாபனுத்யாத் நஹி பிரபஷ்யாமி மாமனுத்யாத் நஹி பிரபஷ்யாமி மாமனுத்யாத் நஹு பிரபஷ்யாமி மாமனுயாத் அப்பன்யாத் 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 அப்பன். ஓகே, அப்பன்யாத் நஹு பிரபஷ்யாமி மாமனுத்யாத். அது அப்பன்யாத் அப்பனுத் யாத்னு வரும். அப்பனுத் யாத் அப்பனுத்யாத். கரெக்ட். இன்னொரு படிங்க. நானகி பிராப்ஸ்யாமி மா அனுத்யாத். ஓகே, வரும். தேங்க்யூ வரும். அப்பனுத்யாத். ஓகே, அதை படிக்கும்போது நீங்கள் அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். பரவாயில்ல. ஓகே, ஈஸ்வரஜேஷ் மகாராஜ் அடுத்த லைன் படிக்கலாம். யச்சோஹமுச்சோஷனமிந்திரியானாம் யச்சோஹமுச்சோஷனமிந்திரியாணம் யச்சோஹமுச்சோஷனமிந்திரியாணம்
यच्चोहम् उच्चोषणम् इन्द्रियाणाम् Okay. यच्चोहम् उच्चोषणम् इन्द्रियाणाम् ஓகே மலை வருஷம் பிரபு அடுத்த லைன் அவாப்யபூமௌ அசபத்னம் ருத்தம் अवाप्य भूमौ हसपत्नं वृत्तम् ஆ 4 டைம் படிங்க अवाप्य भूमौ हसपत्नं वृत्तम् अवाप्य भूमौ हसपत्नं वृत्तम् अवाप्य भूमौ हसपत्नं वृत्तम् தேங்க்யூ ப்ரோ हरे कृष्ण இது நமக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுதான் நல்லது ஆக்சுவலாக ஒரு டைம் சொல்லி 4 டைம் படிக்கிறது தான் கரெக்டு அப்போ தான் வந்து என்ன சில பேர் புரியும் இப்போ எல்லாருக்குமே சான்ஸ்கிரிட் வரும்னு தெரியாது பிரதிபா மாதாஜி படிச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் இருக்குது சான்ஸ்கிரிட்டில் அதே மாதிரி எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது சான்ஸ்கிரிட் தெரியணும்னு கிடையாது பகவத்கீதை கற்றுக்கிறதுக்கு ஆனாலும் இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணுவோமா யார் யாருக்கு தெரியல அவங்களும் கற்றுப்பான் ஓகே அதனால் ரொம்ப நல்லது இது தப்பு பண்ணாலும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த ஸ்டேஜில் லாஸ்ட் லைனு இப்போ ஹரிகிருஷ்ணன் பரமன் லாஸ்ட் லைன் படிங்க ராஜ்யம் சுரானாம் அபிசாதிபத்யம் राज्यं शूराणाम् अभिषादिभत्यम् राज्यं शूराणाम् अभिषादिभत्यम् राज्यं शूराणाम् अभिषादिभत्यम् राज्यं शूराणाम् अभिषादिभत्यम् தேங்க்யூ ப்ரோ ஹரே கிருஷ்ணன் ப்ரோ இப்போ உங்கள்கிட்ட படிக்கிறேன் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்மள வரிசையாக வரலாம் நஹி பிரபஷ்யாமி மபாபனுத்யாத்யோஹமுச்சோஷனமிந்திரியானாம் அவாப்யபூமௌ அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுரானாம் அபிசாதிபத்யம் ஓகே ஓகேப்பா பிரதிபா மாதாஜி படிங்க நீங்கள் இருக்கீங்களா ஓகே சாரி மாதாஜி நீங்கள் ஸ்க்ரீன் உங்களுக்கு புக்கு இல்லைன்னா இருங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் ஓகே நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னால் நான் லைன் போயிட்டு வரேன் வித்யா மாதாஜி ஸ்க்ரீன் உங்கள்கிட்ட இருக்க புக்கு இருக்குன்னா படிங்க yes படிங்க नहि नहि प्राप्यामि मम पनुत्यात् यच्चोकं चोकस्नम् इन्द्रियाणाम् अवप्यभूमौ असप्तानं रुद्धं राज्यं स्वराणम् பத்தியம் ஓகே சாதிபத்தியம் ஓகே 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 பிரதிபா மாதாஜி படிங்க ஒரே நிமிஷம் சாரி மாதாஜி ஒரு வீட்டில் படுக்கோங்க இலேஷ் மாதாஜி பிரதிபா படிச்சோன்னு படிங்க பிரதிபா மாதாஜி படிங்க ஓகே மீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி தேங்க்யூ மாதாஜி யாரெல்லாம் படிக்கலையோ மீட்டில் போட்டுக்கோங்க எல்லாரும் மாதாஜி படிங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நஹி நஹி பிரபத்யாமி மமா வனுத்யாத் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய புமாவச தத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணம் சாதிபத்தியம் அர்த்தம் படிச்சிருங்க அர்த்தம் என் புலன்களை விரட்டுகின்ற இந்த துன்பத்தை போக்கடிக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகத்து தேவர்களைப் போல இவ்வுலகை எதிர் ஒருவரின்றி ஆளும் அரசே பெரினும் இதை என்னால் அழிக்க முடியாது. தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். சரி, இப்போ வந்து நம்ம படிங்க படிங்க மாதாஜி, நீங்கள் படிக்கலையா? படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாகி பிரதர்ஷ்யாமி மம புனுத்யாத் யச்சோஹம் உச்சோசனம் இந்திரியாணம் அவாப்ய பூமாம் அசபத்ன ருத்தம் ராஜ்யம் சூராணம் அபிசாதிபத்யம். ஒருவரை என் புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூ உலகில் நான் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையை என்னால் அகற்ற முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே, படிங்க மாதாஜி. சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி அப்புறம் நீங்க படிங்க. பிருந்தா மாதாஜி. சுதா மாதாஜி படிங்க. நாஹி பிரபஷ்யாமி மம பனுத்யாத் யத் சோகம் உச்சோஷ்ணம்
इन्द्रियाणाम् अवाप्य भूमौ असपन्दनम् असपत्नं वृद्धम् असपत्नं ऋत्तं राज्यं सुराणाम् अभिसाधिपत्यम्. ओके, थैंक यू वृंदा माता जी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण माता जी. नाहि प्रश्यामि मम अनुवत् यस्तोहम् उच्छोषणम् इन्द्रियाणाम् अवाप्य भूमाम् असपत्नं वृद्धम् अवाप्य भूमाम् अशपत्नं वृद्धम् राज्यं सुराणाम् अभिसाधिपत्यम्. வெரி நைஸ், தேங்க் யூ மாதாஜி. வேற யார் படிக்கணும் விரும்புறீங்கன்னா படிக்கலாம். ஜெய் ஸ்ரீ ஹரே கிருஷ்ண பிரபு. படிக்கட்டுமா? படிங்க, நீங்க மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுத்தோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமாம் அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிசாதிபத்யம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆறுமுக பிரபு படிக்கிறீங்களா? நீங்க படிச்சீங்களா இல்லையா? படிங்க பிரபு. नहि पर्पश्यामि मम प्रणोत्यात् यच्चोहम् उच्चोष्णम् इन्द्रियाणम् अवाप्य भूमाम् अस्पतनं वृद्धं राज्यं सुराणम् अभिसाधिपत्यम्. வெரி நைஸ். ஓகே ஓகே, நமக்கு இன்னும் 1 மினிட் முடிஞ்சு போச்சு. டைம் முடிஞ்சு போச்சு. யாரும் படிக்கணுமா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் வந்து படிங்க பிரபு. ஹரிகிருஷ்ண பிரபு படிங்க பிரபு. படிங்க படிங்க. प्रपश्यामि मा भानुद्यात् यच्छोकम् उच्छोषणम् इन्द्रियाणाम् अवाप्य भूमौ असपत्नं राज्यं सुराणाम् अभिसाधिपत्यम्. ஓகே, தேங்க் யூ பிரபு. படிங்க பிரபு, அர்த்தம் படிங்க பிரபு. புலன்களை இந்த சோகத்தை போக்க ஒரு வழி காண முடியும். மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களை போல் எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூலகில் அடைய பெற்றாலும் இந்த சோதனை என்னால் அகற்ற முடியாது. தேங்க்யூ பிரபு. வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து அடுத்த கிளாஸ் என்ன பார்க்கலாம் நான் அதில் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3-4 ஸ்லோகம் பார்க்கலாம். அடுத்த 3 ஸ்லோகம் என்னென்னா ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்சியான் அன்வசோசஸ்வம் பிரஜாவாதாம் சபாசசே கதாசு நகதாசும் ச நானுசோஷந்தி பண்டிதா. இது 2.11. ஓகே, 2.11 இது. அதே மாதிரி 2.12 நத்மேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிப ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயம் அத பரம். அப்புறம் 2.16 யம் ஹி ந வேதந்தே தே புருஷம் புருஷஸ்யப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. ஹரே கிருஷ்ணா. அது 15 ஏகே பாட்டோம், லாஸ்ட் கிளாஸில் பாட்டோம். 215. ஓகே, என்ன கேள்வி என்ன? 2.16 15. ஓ 15 சார். ஓகே, நம்பர் தப்பாக இருக்கா? ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோலாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம இப்போ 2 ஸ்லோ தான் நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? 2.7 2.8 பார்த்துருக்கோம். பரவாயில்ல. இந்த ஸ்லோ கஷ்டமாக இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்தது. நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து பாகவதம் ஸ்லோகம், ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோகம், அது எல்லாருக்குமே மெசேஜ் வராது. புக்ஸ் ரீடிங் குரூப் இருக்குல்ல, அதுலேயும் கிருஷ்ணா புக்லேயும் தான் நம்ம போடுவோம். ஏன்னா இது வந்து எல்லோரும் பாகவதம் ஸ்லோகம் படிக்க முடியாது. அதனால் 2 குரூப்பில் தான் போடுவோம். நீங்கள் யார் இன்ட்ரெஸ்ட்னா சொல்லிடுங்க, நான் உங்களை இது பண்ணிட்டேன், உங்களுக்கு தனியாக இன்வைட் அனுப்புகிறேன். நான் படிக்கிறேன் பிரபு. உங்களுக்கு வரும். அதில் நம்ம குரூப்பில் இருக்கும். அது நம்ம குரூப்பில் ஏற்கனவே போட்டுருவேன். அது தவிர சொல்கிறேன் நான் இந்த, ஏன்னா பாகவதம் ஸ்லோகம் வந்து நமக்கு எல்லாருக்கும்
படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. வித்யா மாதாஜி நான் உங்களை ஆட் பண்ணிடுறேன். வேறு யாரும் சொல்லுங்கள், வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களை ஆட் பண்ணுறேன். பாகவதம் சொல்லுவோம். ஸ்ரீமத் பாகவதம். அப்புறம் என்ன மாதாஜி? பிரதீப மாதாஜி சொல்லுங்கள் மாதாஜி. ரொம்ப வாய்ஸ் கேட்கவே இல்லை. நான் இருக்கேன் அந்த குரூப்ல கேட்டேன். நான் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு தனியாக அனுப்புறேன். என் குரூப்பில் இல்லை, நான் உங்களை ஆட் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன். நான் உங்களை ஆட் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு பிரபுஜி? மாதாஜி அது செவ்வாய்க்கிழமை அந்த டைம் தான் மீட் பண்ணுவோம். அந்த நம்ம 6:45 to 7:30, 6:45 to 7:15, ½ hour. அந்த டைம் வர. ஆமாம், நீங்கள் ரெக்கார்டை கேட்டுக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிடுவேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. சரியா? இதை ஸ்லோவான ரெக்கார்ட் பண்ணிடுவேன், எப்போனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். மஞ்சுளா மாதாஜி சொல்லுங்கள். ஓகே, அது ஓகே. பிரதீப மாதாஜி உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஓகே, ரைட். ஓகே, ஆர்வம் பிறப்பு நீங்கள் அந்த ஸ்லோகம் வரணும், உங்களுக்கு அனுப்புகிறேன், லிங்கை தனியாக அனுப்புகிறேன். சரிங்க பிரபு. ரைட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சோம் நம்ம. ஸோ எல்லாருக்கும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருபஷ கிருபா சிந்தப்பே வச்ச பரிதானா பாவனே வைஷ்ணவ பேரும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாமம்.